பார்த்தா யாருக்கு பயம் வருமோ இல்லையோ, இன்னைக்கு திமுகக்கே பயம் பயங்கரமா வந்திருக்கு. காவி நிறத்துலதான் பாசிசம் இருக்குன்னு நினைச்சா கருப்பு நிறத்துலயுமாங்க பாசிசத்தை நீங்க உருவாக்கி வைப்பீங்க. நீங்க நானும் வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஒத்த உசுருடான்னு சொல்ற மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒன்னா ஜோடியா மிஸ் ஆகுறாங்க பாரு. அன்னைக்கு ஆளுநர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு வந்த யாருக்குமே அனுமதி கிடையாதுன்னு சொல்லி காவல்துறை அவங்கள அனுமதி மறுக்கப்படுது ஒரு நிகழ்ச்சியில, ஆளுநர் போற நிகழ்ச்சியில. இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் போற நிகழ்ச்சியில கருப்பு நிற துப்பட்டா அணிந்தவர்களுக்கு அனுமதி கிடையாது, நீங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த துப்பட்டாவை எடுத்து வச்சுக்கிட்டு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த துப்பட்டா திரும்ப கொடுத்துருக்காங்க. ஏங்க, கருப்பு நிறத்தை பார்த்து யாருன்னா பயப்படலாங்க? திமுக திமுக விடுங்க, பிஜேபி, RSS, சங் பரிமார் அமைப்பு, இவங்கெல்லாம் கருப்பு நிறத்தை பார்த்து பயப்பட்டு நான் பார்த்திருக்கேன். முதல் முறையா பெரியாரின் கொள்கை, திராவிட சித்தாந்தம், சனாதன எதிர்ப்புன்னு சொல்லி வந்த இந்த திமுக கட்சி முதல் முறை கருப்பு நிறத்தை பார்த்து பயப்படுறத ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்டரி தமிழ்நாடு முதல் முறை பார்க்குது. ஆச்சரியமா இருக்கு. இப்படி போயிட்டு நீங்க, அதாவது காலில் விழுவீங்கன்னு தெரியும், அப்பவே தளபதி சொன்னாரு, கரப்ஷன் கபடதாரிகள், அவர்கள் பாசிசம் என்றால் நீங்கள் என்ன பாயாசமானு தளபதி சொன்ன மாதிரி போய் விழுவீங்கன்னு தெரியும். இப்படி உங்களோட கொடியில் இருக்கும் கருப்பு சிவப்பு நிறத்தையே பார்த்து நீங்கள் அஞ்சும் அளவிற்கு பயந்து போயிருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு 26ல நம்ம கன்ஃபார்ம் வரப்போறது இல்ல. யாராச்சும் ஒருத்தன் கருப்பு கொடி காட்டிட்டு அது நியூஸ் ஆயிடும்னு பயந்து போய் நீங்க எப்பெல்லாம் கருப்பு சட்டை, எப்பா ஒருவேளை தமிழ்நாட்டுல இனிமே கருப்பு சட்டை போறதுக்கு தடைகடன்னு சொன்னாலும் சொல்றதுக்கு இல்ல. இந்த திராவிட கழகங்கள்லாம் இதுக்கு என்ன முட்டு கொடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த வாட்ச்மேன் குரூப் ஒன்று இருக்கு முட்டு கொடுக்கறதுக்குன்னு. ஏன்னா அவங்க பேக்ரவுண்டே கருப்பா தான் இருக்கும். இனி அதுக்கு அவங்க பேக்ரவுண்ட இனிமே கருப்பு நிறமா இருக்காது, காவி நிறமா தான் இருக்கும். கருப்பு சட்டை போடக்கூடாது, முடி கருப்பு கலர்ல இருக்கு, மொட்டை அடிச்சுக்கணும், என்னென்ன கோமாளி வித்தைகள் குரங்கு வித்தைகள் காட்ட போறாங்களோ அந்த 2 பேரும் உட்காந்து இனிமே செம என்டர்டைன்மெண்ட் இருக்குது, போட்டு பொழக்கிறாங்க. ஓ, கருப்பை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா? ரைட்டு, தெரிஞ்சிருச்சு. இனிமே எங்கெல்லாம் கருப்பு இருக்கு போறவையெல்லாம் கருப்பு கருப்பா காட்ட போறாங்க. எதுக்கு? ஏன் அவ்வளவு அச்சம்? நீங்க நேர்மையான ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி, ஜனநாயக முறையில நீங்க ஆட்சி பண்ணியிருந்தீங்கன்னா ஏன் நீங்க பார்த்து எதுக்கு கருப்பு நிறத்தெல்லாம் பார்த்து நீங்க பயப்படணும்? மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. காலையில இடி ரைடு வந்தா நீங்க மார்னிங், அதாவது காலையில ரைடு வருது, ஈவினிங்கே இவங்க கிளம்பி டெல்லிக்கு போறாங்க. டெல்லிக்கு எதுக்கு போறீங்க? பொங்கல் மானியம் பரிசு தொகை 5000 ரூபாய் கொடுக்கணும், அதை மோடி ஐயா கிட்ட பேசி வாங்கிட்டு வரதுக்கு நீங்க டெல்லி போயிருக்கீங்களா? சொல்லுங்க, எதுக்காக டெல்லி போறீங்க? காலை ரைடு, மாலை டெல்லி பயணம், மக்களுக்காக பொங்கல் பரிசு தொகை வாங்குவதற்காக, பணத்தை வாங்குவதற்காக டெல்லி போயிருக்கிறதா ஒரு செய்தி வருது. மக்கள் நம்புறாங்க உங்களை இன்னமும். நம்ம என்ன சொல்றது பார்ப்போம். இந்த 26ல இன்னும் எதெல்லாம் பார்த்து நீங்க பயப்பட போறீங்களோ. விஜய் பார்த்து பயப்படுறீங்க, கருப்பை பார்த்து பயப்படுறீங்க, அம்மையார் வேலு நாச்சியாவை பார்த்து நீங்க பயப்படுறீங்க. எங்களோட கட்சி கொள்கை தலைவரை பிறந்த நாளுக்கு நாங்க கொண்டாடுறோம், நாங்க மாலை போடுறோம், மரியாதை பண்றோம். ஐயா மோடி அவர்கள் வாழ்த்து சொல்றாரு. இது வரைக்கும் வாழ்த்து சொல்லி நீங்க பாத்திருக்கீங்களா? இத்தனை வருஷத்துல அவர் வாழ்த்து சொல்றாரு. ஐயா முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து சொல்றாரு. திமுக கட்சிக்காரங்க போயிட்டு மாலை போடுறாங்க. இது நாள் வரைக்கும் வேலுநாச்சியாரை இவங்க சீண்டி கூட நாங்க பாக்கலையே, அவங்க பேரை கூட இங்க உச்சரிச்சு நாங்க எங்கேயும் பாக்கலையே. இன்னைக்கு திடீர்னு புதுசா வேலுநாச்சியார் அவங்க தியாகம் தெரியுமா, வெள்ளையர்களுக்காக அவங்க போராட்டம் தெரியுமான்னு சொல்லி மார் தட்டிக்கிறாங்க. பயம் எப்படி எல்லாம் வேலை செய்யுது பாத்தியா பையா? அறப்போர் இயக்கம் அதானிக்கு எதிரா ஒரு போராட்டம் நடத்துறதா ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு இருக்கிறது. அது வீடியோ போட்டிருக்காரு அவரு. அந்த அறப்போர் இயக்கத்தினோட நிறுவனர் வீடியோ போட்டு அவருக்கான ஆதங்கத்தை அந்த வீடியோல போட்டிருந்தாரு. நான் அந்த வீடியோ முழுசா பார்த்தேன். நியாயமான முறையில மக்களுக்கு எதிரா அந்த அதானியோட அந்த பல திட்டங்கள் தமிழ்நாட்டுல என்னென்னலாம் அவங்க பண்ண போறாங்க, அதனால மக்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் இருக்கு, இதெல்லாம் விழிப்புணர்வா துண்டு பிரச்சாரங்கள் கொடுத்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க போறோம்னு டிசம்பர் 20ஆம் தேதியே காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனா அந்த டைம்ல அனுமதி கொடுக்குறோன்னு சொல்லி இப்போ அந்த அனுமதி மறுக்கப்பட்டதா அறப்போர் இயக்கம் தெரிவிக்குது. எதுக்காக அந்த அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு கேட்கும்போது அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. நீங்க அங்க போய் போராட்டம் நடத்துனீங்கன்னா கூட்டம் ரொம்ப ஹெவியா கூடிரும், அதனால சட்டம் ஒழுங்கு பாதுகாப்புக்கு, அதாவது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும், அதனால அந்த அனுமதி நாங்க கொடுக்கல சொல்லி காவல்துறை சொன்னதா அறப்போர் இயக்கம் தெரிவிக்குது. இது ஒரு ஜனநாயக நாட்டுல மக்கள் உரிமைகளுக்காக, மக்கள் நலனுக்காக எந்த ஒரு போராட்டமும் செய்யலாம் என்பது இந்த இந்திய அரசமைப்பு சட்டம் கூறுகிறது. கோர்ட்டும் அதை தான் சொல்லுது.
லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை நீங்கள் காட்டி எந்த ஒரு போராட்டையும் தடை செய்யக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கும் பொழுதும் நீங்க எங்களோட போராட்டத்தை நீங்க எப்படி தடை செய்யலாம்னு அறப்போர் இயக்கம் ஒரு பக்கம் தொடர்ந்து எதிர்ப்புகளை சோசியல் மீடியா வாயிலாகவும் இந்த பிரச்சாரம் மூலியமாகவும் அவங்க அவங்களோட எதிர்ப்புகளை பதிவு பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. மோடி ஆட்சியில் என்னென்னலாம் நம்ம நடந்திருக்குன்றதால நம்ம கடந்த 15 வருஷமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு எதிர்த்து பேசினா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 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 கருணை அரசு ஒரு பார்வை பார்க்கும். அவங்களை எதிர்த்து நீங்க ஒரு விஷயத்த பேசிட்டீங்கன்னா அவங்களோட அணுகுமுறை எப்படி இருக்கும், மறுநாளே உங்க வீட்டுக்கு இடி ரைடு வரும், இன்கம் டாக்ஸ் ரைடு வரும், அமலாக்கத்துறை உள்ள வரும், இப்படி தொடர்ந்து உங்களுக்கான அழுத்தம் கொடுக்கப்படும். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒரு சூழல் நிலவுதோ, அப்படி ஒரு இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோமோ ஒரு அச்சத்தையும் நமக்கு ஏற்படுத்துது. என்னன்னா, இது திராவிட மாடல் அரசு, தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் நாங்க இருக்கோம், இந்த 10 வருஷம் இந்த ஆட்சியை ஒழிச்சிட்டா நாங்க வந்தோம்னா உங்களுக்கு எல்லாமே பண்ணுவோம், அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லி மக்கள் கிட்ட வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த நீட்டு விவகாரமும். நாங்க வந்துட்டோம்னா நீட்டை நாங்க ஒழிச்சிருவோம், எங்ககிட்ட அந்த மந்திரம் இருக்கு, எங்களுக்கு தெரியும் அது எப்படி பண்ணணும் தெரியும்லாம் சொல்லி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி இன்னைக்கு ஜெயிச்சு இந்த 3 வருடங்கள்ல இந்த 4 வருடங்கள்ல என்ன மாதிரி அவல நிலையில மக்கள் இருக்காங்க. விலைவாசி உயர்வு, கரண்ட் பில் உயர்வு, இவங்க இலவச பேருந்து கொடுக்குறோம் மகளிருக்கு, மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், மாணவர்களுக்கு பணம் கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம் இதை கொடுக்குறோம்னு சொல்லி இன்னைக்கு மற்ற மறைமுகமா விலைவாசி உயர்வினால மக்கள் எவ்வளவு அவதிப்படுறாங்கன்றத இவங்க கிட்ட நம்ம சொல்லி எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. பொங்கலுக்கு பரிசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பேச்சு என்ன பேச்சு, உங்க அப்பா வீட்டு பணமா தூக்கி கொடுங்க, 5000 ரூபாய் தரோம், 5000 ரூபாய் கொடுக்கணும், என்ன 2000 ரூபாய் கொடுக்குறீங்க, பிச்சை போடுறீங்களா, அப்படி இப்படின்னு பேசின வாய்கள் இன்னைக்கு 100 ரூபாய் 100 சில்லற 110 ரூபாய் 120 ரூபாய் வேலையை முடிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா, நாங்க அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம், கொரோனா நிதி அந்த நிதி இந்த நிதின்னு நிதிகளை சொல்லி தப்பிச்சுக்க பாக்குறாங்க. அமைச்சர் வீட்டுல ரைடு வந்தா காலையில ரைடு வருது, ராத்திரி டெல்லிக்கு பறக்குறாங்க. மக்கள் பிரச்சனைக்கு எப்பயாச்சும் இந்த மாதிரி அவசர அவசரமா டெல்லிக்கு பயணிச்சு நீங்க பாத்திருக்கீங்களா? மக்களோட போராட்டம், மக்களுக்கு தேவை, தமிழ்நாட்டுக்கு நிதி வரல, மக்களுக்கு தேவையான பிரச்சனைகள் இங்க இருக்கு, இங்க எங்களுக்கு ஜிஎஸ்டி பணம் கொடுக்கல, அது கொடுக்கல இது கொடுக்கல, நீங்க தொடர்ந்து ஒன்றிய அரசு மேல குற்றச்சாட்டு நீங்க வைக்கிறீங்களே, மக்கள் பிரச்சனைக்காக அவசர அவசரமா நீங்க டெல்லி கிளம்பி உங்களோட அமைச்சர்கள் போயிருக்காங்களா? உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நீங்க உடனே டெல்லி போறீங்க. அது டெல்லி எதுக்கு போறீங்க, சுத்தி பார்க்க போறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அது நீங்க சுத்தி பார்க்க போறீங்களா இல்ல எதுக்குன்னு நான் சொல்ல வேண்டியது இல்லை, அது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அது அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும்னு வச்சுங்களேன். இப்படி இங்க மக்களுக்கான ஆட்சி நடக்கல, அவங்கள காப்பாத்திக்கிறதுக்காகவும் அவங்கள சேஃப்டி பண்ணிக்கிறதுக்காகவும் தான் ஆட்சி நடக்குதுன்றத பல பத்திரிகையாளர்கள் பல பேர் அதை கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதிகாரத்தின் செவிகள்ல அது சுத்தமா படவும் இல்லை, அது விழவும் இல்லை. ஆனா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான தக்க பதிலடி நிச்சயமா மக்கள் கொடுப்பாங்கன்னு நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். மீண்டும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.